ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். இன்னைக்கு பார்க்க போற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இஃப் கிளாஸ் இருக்க போது, மெயின் கிளாஸ் இருக்க போது, அதாவது ரிசல்ட் கிளாஸ். அந்த ரிசல்ட் கிளாஸை ஒரு கொஸ்டினா நம்ம வச்சிருக்கோம். ஆனா இந்த இஃப் கிளாஸ்க்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிளெஃப்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதோடைய சப்ஜெக்டா ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸ். this is what makes you happy-னு வச்சுக்கோங்க. if this is what makes you happy, இந்த இடத்துல thisக்கு பதிலா நம்ம ஒரு gerund phrase யூஸ் பண்ண போறோம். if talking is what makes you happy, இந்த மாதிரி ஒரு gerund phraseன்றது talking to him, talking to your friends is what makes you happy, இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் if clause-குள்ள இருக்கும். ரிசல்ட் கிளாஸ்ல கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்க போது அதுலயே ஒரு நவுன் கிளாஸ் எம்பெட் ஆகி இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவன்கிட்ட பேசுறது தான் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா அவனை அவாய்ட் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? இதான் நம்மளுடைய சென்டென்ஸ். ஸோ இப்போ இது கிளெஃப்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, அதாவது எம்பசைஸ்டா இருக்கு. இதுதான் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் நடந்தா அப்படின்னு சொல்றதுக்கு இஃப் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். உன்னை டிஸ்ட்ராக்ட் செய்தா, உன் கவனத்தை சிதறடித்தால் அப்படின்னா இஃப் திஸ் டிஸ்ட்ராக்ட் யூ, இது உன் கவனத்தை சிதறடித்தால் அப்படின்னு வச்சுக்கலாம். இஃப் திஸ் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ. ஓகே, இப்போ இதுதான் உன்னுடைய கவனத்தை சிதறடிக்கிறது என்றால் அப்படின்னா திஸ்க்கு பதிலா இஃப் திஸ் இஸ் வாட் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ. ஓகே, பட் இங்க இதுதான்ற இடத்துல என்ன விஷயம் சொல்லியிருக்கோம்? அவனிடம் பேசுவதுதான் உன் கவனத்தை சிதறடிக்கிறது என்றால். இஃப் டாக்கிங் டு ஹிம் இஸ் வாட் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ, அவனை அவாய்ட் பண்ணணும்னு உனக்கு தோணலையானா டோன்ட் யூ திங்க்ன்றதை யூஸ் பண்ணலாம். ரைட்? டோன்ட் யூ திங்க் தட் யூ ஷுட் அவாய்ட் ஹிம். தட் இல்லாமலும் டோன்ட் யூ திங்க் யூ ஷுட் அவாய்ட் ஹிம். Okay, if talking to him is what distracts you, don't you think you should avoid him? So இதுல இருக்கிறது if clause-உம் ஒரு result clause-உம் தான். If this distracts you, if this happens, அந்த happens-க்கு பதிலா verb distraction இருக்கு. If this distracts you, emphasized cleft sentence யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால if this is what distracts you, thisக்கு பதிலா ஒரு gerund phrase. If talking to him is what distracts you, and result clause-ல don't you think you should avoid him? Question with an embedded noun clause. Okay, alright. இதே பேட்டர்ல தான் செகண்ட் சென்டென்ஸும் இருக்க போது பார்ப்போம். லேட்டா டிவி பார்க்கறது தான் ரவிக்கு கிளாஸ்ல தூக்கம் வர வைக்குதுன்னா நாம அவனை சீக்கிரமா தூங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லேட்டா டிவி பார்க்கறது தான், இதுதான் ஜெரண்ட் ஃப்ரேஸ். கரெக்டா? ஸோ ஜெரண்ட் ஃப்ரேஸும் இஸ் வாட்டும் சேர்த்து சொல்லலாமா இஃப் கிளாஸ்ல? இஃப் வாட்சிங் டிவி லேட் அட் நைட். ஓகே, லேட்டா டிவி பார்க்கறது, வாட்சிங் டிவி லேட் அட் நைட் பார்க்கறது தான் அப்படின்னா இஸ் வாட் என்ன பண்ணுதுன்னா ரவிக்கு தூக்கம் வர வைக்குது. மேக்ஸ் ரவி ஸ்லீப்பி இன் கிளாஸ். கரெக்ட்? இஃப் வாட்சிங் டிவி லேட் அட் நைட் இஸ் வாட் மேக்ஸ் ரவி ஸ்லீப்பி இன் கிளாஸ், ஷுடன்ட் வி டெல் ஹிம், நாம அவன் கிட்ட சொல்லக்கூடாதா? என்ன சொல்லக்கூடாதா? அவனை சீக்கிரம் தூங்க சொல்லி. கரெக்ட்? தட் ஹீ ஷுட் ஸ்லீப் earlier. ஷுடன்ட் வி டெல் ஹிம் தட் ஹீ ஷுட் ஸ்லீப் earlier, நாம அவனை சீக்கிரம் தூங்கணும்னு சொல்லக்கூடாதா? ஓகே, இஃப் வாட்சிங் டிவி லேட் அட் நைட் is what makes Ravi sleepy in class. So if இருக்கு, gerund phrase வந்து watching TV late at night. அப்புறம் is what இருக்கு, verb வந்து makes Ravi sleepy in class. And question, shouldn't we tell him? Noun clause, that he should sleep earlier. இல்ல that இல்லாமலும் he should sleep earlier. Okay, alright. Third sentence பாருங்க. சேர்ந்து வேலை செய்யறது தான் டீம்ல பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னா அவங்க தனித்தனியா வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியலையா? ஓகே, சேர்ந்து வேலை செய்யறது. இஃப் ஒர்க்கிங் டுகெதர், சேர்ந்து வேலை செய்யறது தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணுதுன்னா. ஓகே, இஃப் ஒர்க்கிங் டுகெதர் இஸ் வாட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம் இன் த டீம். இஃப் ஒர்க்கிங் டுகெதர் இஸ் வாட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம் இன் த டீம், அவங்களுக்கு தெரியலையா? டோன்ட் தே நோன்னு சொல்லலாம். இல்லைனா கேன்ட் தே சி. கேன்ட் தே சி, அவங்க தனித்தனியா வேலை செய்யணும்னு. தட் தே ஷுட் ஒர்க் செப்பரேட்லி. Okay, if working together is what creates problem in the team, can't they see that they should work separately? இப்போ can't you see அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னு உனக்கு தெரியலையா, உன் கண்ணு முன்னாடி தானே இருக்குது, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சொல்யூஷன், அதாவது அவங்க தனித்தனியா வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியலையான்னு கேட்கறதுனால can't they see that they should work separately. ஸோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் போகலாம். ஆன்சர்ஸை போர்டில் எழுதுறது தான் லேட் ஆக்குதுன்னா அதுக்கு பதிலா ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? ஏன் அது தோணல உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே, ஆன்சர்ஸை போர்டில் எழுதுறது தான். இஃப்
writing the answers on the board is what late ஆக்குதுன்னு சொல்றோம், makes it late. If writing the answers on the board is what makes it late, உங்களுக்கு தோணலையா? Don't you think that அதை சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அதுக்கு பதிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு உங்களுக்கு தோணலையா? That you should just explain them instead. Okay? Don't you think that you should just explain them instead? Explain them, இந்த இடத்துல themன்றது ஆன்சர்ஸ் குறிக்குது. Explain the answers instead. ஏற்கனவே ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டதுனால இங்க themன்னு சொல்லியிருக்கோம். இதுவே ஸ்டூடெண்ட்ஸை நம்ம மீன் பண்றோம் them மூலமா அப்படின்னா explain to them யூஸ் பண்ணோம். ஓகே, alright. So if writing the answers on the board is what makes it late, don't you think that you should just explain the answers instead or explain them instead? Okay, so if இருக்கு, gerund phrase is writing the answers on the board. Correct? அப்புறம் is what cleft sentence இருக்கு. அதுக்கப்புறம் verb makes it late. Question, don't you think, followed by the noun clause that you should explain, இல்லனா simply you should explain them instead. Okay? Alright, இன்னைக்கான லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உங்க சீக்ரெட்ஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது தான் இந்த பிரச்சனைக்கு வழிவகுத்தது அப்படின்னா, உங்க ரகசியத்தை நீங்களே வச்சிருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா ஆர் நீங்க நினைக்கலையா அப்படின்னு கேட்குறோம். ஸோ சீக்ரெட்ஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது, ஷேரிங் யுவர் சீக்ரெட்ஸ் வித் அதர்ஸ், இதை இஃப் கிளாஸ் உடைய சப்ஜெக்டா சொல்ல போறோம். இஃப் ஷேரிங் யுவர் சீக்ரெட்ஸ் வித் அதர்ஸ் இஸ் வாட் லெட் டு திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனைக்கு வழிவகுத்தது, இஸ் வாட் லெட் டு திஸ் ப்ராப்ளம், உங்களுக்கு தோணலையா ஆர் நீங்க நினைக்கலையா? டோன்ட் யூ திங்க் தட் ஆர் தட் இல்லாமலும் நீங்க சீக்ரெட்ஸை நீங்களே வச்சுக்கணும்னு, உங்களுக்குள்ளவே வச்சுக்கணும்னு. யூ ஷுட் கீப் யுவர் சீக்ரெட்ஸ் டு யுவர் செல்ஃப். ஓகே, இஃப் ஷேரிங் யுவர் சீக்ரெட்ஸ் வித் அதர்ஸ் இஸ் வாட் லெட் டு திஸ் ப்ராப்ளம், டோன்ட் யூ திங்க் யூ ஷுட் கீப் யுவர் சீக்ரெட்ஸ் டு யுவர் செல்ஃப்? ஆல்ரைட், இந்த சென்டென்ஸும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்ன்ல நீங்களும் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.